உம்மை ஒவ்வொரு இறைவா உம்மை போற்றுகிறோம். அப்பா தந்தையை உம்மை போற்றுகிறோம். இயேசுவே கிறிஸ்துவே உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே துணையாளரை உம்மை போற்றுகிறோம். ஒவ்வொரு இறைவா உம்மை போற்றுகிறோம். இதோ இந்த ஆன்லைன் ரிட்ரீட் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும் சுவாமி. அவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியையும் ஆசீர்வதியும். எங்களுடைய உள்ளங்களை நீர் அறிவீர். நாங்கள் உமது அன்பை சுவைத்திருக்கவும் உமது அன்பை அனுபவிக்கவும் அதற்கேற்றாற் போல புதிய வாழ்வை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் ஏதுவாக உம்மை பற்றி கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். உம்மை மட்டும் நம்பி வாழக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும். எங்களுக்கு தடையாய் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களையும் வேதனைகளையும் துயரங்களையும் இதோ இந்த நேரத்துல உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். உம் வார்த்தை உம் நற்செய்தி எங்களுக்கு மீட்பளிக்கட்டும். உன்னை நம்பி வாழும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது அருளை தாரும் இறைவா. விண்ணுலகில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். Blessed evening to each and every one of you. நாம இந்த புது வாழ்வு பயணத்துல இருக்கும். We are in the journey of new life. We are in the journey of new life. அதற்கு ஊற்று என்னங்கிறத நேத்து பார்த்தோம். புதிய வாழ்வின் துவக்கம், புதிய வாழ்வின் துவக்கம் கடவுளின் அன்புதான். கடவுளின் அன்புதான் புதிய வாழ்வின் துவக்கம். So we are in a journey of new life. கடவுளுடைய அன்பை சுவைத்தால் போதும், புதிய வாழ்வு பீரிட்டு வரும். சந்தேகமே இல்லை. நேற்று நம்ம பார்த்தது போல கடவுளுடைய அன்பு தனிப்பட்ட அன்பு. தனித்த விதத்துல கடவுள் நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார். அவரது நிபந்தனையற்ற அன்பு, எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. நிபந்தனையே இல்லாம அன்பு செய்யறார். நிபந்தனையே இல்லாம அன்பு செய்யறார். வித்தவுட் கண்டிஷன்ஸ். அன்கண்டிஷனல் லவ். He showers each and every one of you with unconditional love. அதைத்தான் நேத்து பார்த்தோம். He has a best plan for you. He has kept best things for you. சிறந்த அன்பா இருக்குது. சிறந்த திட்டங்களை வகுத்து உங்களை வளர்த்தெடுக்கக்கூடிய சிறந்த அன்புதான் கடவுளுடைய அன்பு. இறுதியா இன்னொரு பிரமாணத்தையும் பார்த்தோம். நாம முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கல. நம்ம எவ்வளவுதான் கடைநிலையில நின்னாலும், கடைநிலையில நிக்கிறோம் நினைச்சாலும், he has taken initiative. அவர் தான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது. கடவுள் தான் முதல் அன்பு. தனித்த அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, சிறந்த அன்பு, முதல் அன்பு எல்லாமே நம்முடைய அப்பா தந்தையுடைய அன்புல இருந்து வருது. இதைத்தான் முதலில் எத்தியோப்பிய நாட்டு அலி அறிந்து கொண்டார். பிலிப்பிட்ட இருந்து அறிந்து கொண்டார். அவருக்கு வெறுமை, யாருமே நம்மளை ஏத்துக்கல, தனிமை, இது எல்லாத்துல இருந்து விடுதலை கிடைச்சது அந்த அன்பை உணர்ந்த பொழுது. அதனாலதான் நம்ம சொல்றோம் நற்செய்தி கரு அப்படிங்கிறது 7. அதுல 1 நேத்து பார்த்திருக்கோம். நேத்து 1 பார்த்திருக்கோம். இந்த 7 நற்செய்தி கரு, கெரிக்மா, charismatic truths, 7 foundational truths, 7 spiritual truths, all these are put together into a complete gospel. முழுமையான நற்செய்தி. முழுமையான நற்செய்தி மட்டும்தான் நமக்கு விடுதலை அளிக்கும். முழுமையான நற்செய்தி நமக்கு விடுதலை அளிக்கும். அந்த முழுமையான நற்செய்தியை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் இந்த முழுமையான நற்செய்தியை தான் நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதுல முதன்மையான மெசேஜ் தான் நேத்து பார்த்தோம்.
கடவுளுடைய அன்பு. கடவுளுடைய அன்பு எல்லாருக்கும் இருக்குன்னு நம்ம பார்த்தோம், எல்லாருக்கும் உகந்ததுன்னு பார்த்தோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லா நேரத்திலும் இந்த கடவுளுடைய அன்பை சுவைக்க முடிகிறதா? எல்லா நேரத்திலையும் அனுபவிக்க முடிகிறதா? சில நேரம் இல்ல. தனிப்பட்ட விதத்துல, நம்ம குடும்பத்துல, ஏன் இது சமுதாயத்திலையுமே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. தனிப்பட்ட விதத்திலே நமக்கு பிரச்சனை, கடவுளுடைய அன்பை அனுபவிக்க முடியல. குடும்பத்திலையும் எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து இருக்குது, எத்தனையோ குடும்பங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது, ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளாத நிலை. கணவன் மனைவியை பெரு நிறைய broken families, so many families are set apart. பிள்ளைங்க தனித்து வாழ்றாங்க. அதே மாதிரி எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ்குள்ளேயும் பிரச்சனை, சொந்தக்காரங்க மத்தியில பிரச்சனை. எத்தனையோ பேர் சொந்தக்காரங்களை முகத்துல கூட முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனை. சொத்து பிரச்சனை, மான பிரச்சனை, என்னென்னமோ பிரச்சனைகள்லாம். Then what about the society? Societal problems are also seen. அபார்த்தைட், பிளாக் ஒயிட், நீங்க இருக்கிற சூழல், அது மாதிரி சில விஷயங்கள்லாம். One of my rectors, when he was studying abroad, ஒரு 3 பேர் கம்பேனியன்ஸா படிக்க போயிருக்காங்க. They were studying theology that time. அப்ப ஸ்விம்மிங் பூல்ல எல்லாரும் குளிக்கிறதுக்காக போனாங்களாம். இட்ஸ் a common place. இவர் தண்ணியில குதிச்சிருக்காரு. குதிச்ச உடனேயே all these whites, the children, little elderly, எல்லாருமே they came out of the swimming pool, it seems. So he felt so awkward and bad. அதுக்கப்புறம் அவர் பொது இடங்கள்ல போய் இது மாதிரி நிக்கிறதுக்கே வருத்தப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு he never, அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாரு. அது அந்த பக்கம் அப்படி. ஆனா நம்ம நாட்டுல ஜாதி ரீதியா பிரச்சனை, நீ இந்த ஜாதி நான் இந்த ஜாதி, வர்க்க ரீதியா பிரச்சனை, காசு இருக்கிறவன் காசு இல்லாத பிரிஞ்சு கிடக்கிற நிலை. அப்ப அவ்வளவு நிலையை நம்ம சுத்தி பாக்குறோம், நமக்குள்ளேயும் பாக்குறோம், நம்ம ஃபேமிலிஸ்ல பாக்குறோம், நம்ம சொசைட்டில பாக்குறோம். அப்ப இந்த சுத்தி இருக்கிற அவல நிலைகளுக்கு மத்தியில இந்த கேள்வி எழுவது உண்மை, கடவுளுடைய அன்பை நம்மால் உணர முடிகிறதா? கடவுள் அன்பு செய்யறாருன்னா வச்சுக்கோமே, ஏன் இவ்வளவு பிரச்சனை, ஏன் இவ்வளவு துன்பங்கள், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள்? இது ஒரு நியாயமான கேள்வி. இதனாலதான் பல பேர் நான் கடவுளை நம்பலன்னு சொல்லிட்டு போன கூட்டங்கள்லாம் இருக்காங்க. துன்பங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது உண்மையிலே கடவுள் இருக்காரா, அவருடைய அன்பு இருக்குதா? இதுதான் கேள்வி, பல பேர் கேட்கிற கேள்வி. ஆனா நம்ம மறந்துடுறோம், இந்த துன்பங்களுக்கு காரணம் எது? துன்பங்களுக்கான காரணம் எது? அதுதான் அந்த 2வது அடிப்படை உண்மை. That is none other than sin, sinfulness. பாவம் நமக்கு தடையாய் இருக்குது. கடவுளுடைய அன்பை நாம் அனுபவிப்பதற்கு பாவம் நமக்கு தடையாய் இருக்குது. பாவம் மட்டும்தான் நமக்கு தடை. கடவுளுடைய அன்பை அனுபவதற்கு தடை பாவம். அதுதான் புதிய வாழ்வை அனுபவிப்பதற்குமான தடை. பாவம் ஒரு பெரும் தடை. நேற்று பார்த்தோம், புதிய வாழ்வின் துவக்கம் கடவுளுடைய அன்புன்னு பார்த்தோம். அதற்கு தடையாய் இருப்பது மனித குலத்தின் பாவம், sinfulness of humanity, sinfulness of the humanity. ரோமேற்கெழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 23வது வசனம் யாராச்சும் வாசிங்க. Romans 3, chapter 3, verse 23. ஏனெனில் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். கடவுள் நம்மை அன்பை பொழிந்து நம்மை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நம்ம தான் பிரிவினை பார்க்கிறோம், தகுதி தராதரம் பார்க்கிறோம். ஆனா கடவுள் எல்லாருக்கும் தனித்த அன்பை காட்டி இந்த தன்னிகரற்ற நிபந்தனையற்ற அன்பை காட்டி நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அந்த மேன்மையை நாம் இழந்து போயினோம். ஏன்? எல்லாருமே பாவம் செய்தோம்,
கடவுள் தந்த மேன்மையை இழந்து போயினோம். You and me, we are sinners. We are sinners and we are fall short of the experience of glory of God. We are falling short of the love of God. எல்லாருமே பாவம் செய்தோம், கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்தோம். That is the truth. Psalm 51. Psalm 51. Maybe during your own personal prayer time, if you want to read, please take the psalm and read. It will help us to realize the sin in our own life. Psalm 51 verse 5. என்ன சொல்லுது? 5. இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். தீவினையோடே நான் வாழ்வை துவங்கினேன், பாவத்தோடே என் அன்னை கருத்தாங்கினாள். Even from the beginning of our own conception, we are sinful. தீவினையோடே என் வாழ்வை துவங்கினேன், பாவத்தோடே என் அன்னை கருத்தாங்கினாள். This is the fate of you and me. பாவம் நமக்கு தடையா இருக்கிறது. அப்ப எது பாவம்? Not believing the love of God is sin. Not believing in God is sin. கடவுளை நம்பாமல் இருப்பது, நம்ப மறுப்பதுதான் பாவத்திற்கான அடிப்படை. அதுதான் பாவம். கடவுளை நம்பாமல் இருப்பது, அவருடைய உறவில் நிலைக்காமல் இருப்பது, அவர் மேல் பற்றுறுதி கொள்ளாமல் இருப்பது, இதுதான் பாவம். மற்றதெல்லாம் பொய் சொல்றது, திருடுறது, அது இது, அதெல்லாமே பாவ செயல்கள், பாவத்தினால் விளைந்த செயல்கள், தீவினை, தீ செயல்கள். ஆனால் பாவம் என்றால் கடவுளுக்கும் எனக்குமான உறவில் ஒரு முறிவு ஏற்படுவதுதான் பாவம். கடவுளை நம்பாமல் இருப்பது பாவம். கடவுளுடைய அன்பை உதாசீனப்படுத்துவது, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாவம். பற்றுறுதியோடு இருப்பதற்கு எதிர்ப்பதம் தான் பாவம். கடவுள் மேல் பற்றுறுதி கொண்டிருந்தால் அது ஒன்று, ஆனால் கடவுளை நாம் நம்பாமல் இருப்பது, மற்றது எல்லாமே sinful acts. I am not believing the love of God. I am not trusting the love of God. Then I'll be showing that the concrete individual sinful acts. அப்பனுடைய செயல்பாடு தெளிவா காமிச்சிரும். நான் கடவுளுடைய அன்பை உணர்ந்திருக்கிறேனா, கடவுளுடைய அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேனா, கடவுளுடைய அன்பை நம்புகிறேனா, கடவுளை பற்றுறுதியோடு நான் பிடித்துக் கொள்கிறேனா என்பது நம்முடைய செயல் காட்டும். நம்முடைய மனப்பான்மை காட்டும். சோ கடவுளை நம்ப மறுப்பது, கடவுளுடைய அன்பை புறக்கணிப்பது பாவம். This is the basis. சில நேரம் பாவம்னோனையே கொலை செய்யறது, தவறா பார்க்கறது, தவறான பழக்க வழக்கம், திருடுறது அப்படின்னு சொல்லி செயல்களுக்கு போயிடுவோம். ஆனா எல்லாத்துக்குமான அடிப்படை கடவுளுடைய அன்பை புறக்கணிப்பது, கடவுளை நம்பாமல் இருப்பது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இது ஒரு பிரச்சனை. This is the problem. பாவம் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை. பாவம்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி கடவுளை நம்ப மறுப்பது, அவரை நம்பாமல் இருப்பது, அவருடைய அன்பை புறக்கணிப்பது. இந்த பாவத்திற்கு காரணமாய் இருப்பவன் யார்? அங்க அவனதான் சலகை, சாத்தான் என்று சொல்கிறோம். The cause of sin is the devil. பாவத்திற்கு காரணம் சாத்தான். அவன்தான் கடவுளையும் மனிதனையும் பிரிப்பதற்காக, மனிதனை வாழ்வின் ஊற்றிலிருந்து பிரிப்பதற்காக முதல் முயற்சியை எடுத்து வைக்கிறான். அதற்காக அவன் மேல பிளேம் போட்டு நம்ம ஜாலியா இருந்துட முடியாது. We also collaborate, we also accept. அலகை தன் வேலையை காமிக்கிறான். Devil is a cause of sin. ஆனா I am also part to that. I am also part. Maybe இவனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்முடைய பாவம் இப்படி உள்ள நுழைஞ்சிச்சு, இதற்கு காரணம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கும் we have to take the source of it, no?
தொடக்க நூல் 3வது அதிகாரம். அங்கதான் பாவம் நுழையுது, சாத்தான் நுழையிறான். யாராச்சும் தொடக்க நூல் 1வது வசனம் வாசிங்க. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்ட. யோசிச்சு பாருங்களேன், இப்படியா கடவுள் சொன்னாரு? அவன் எப்படி போட்டு வாங்குறான்னு பாருங்க. 2வது அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரத்துல 16வது வசனம் வாசிங்களேன். கடவுள் என்ன சொல்றாருன்றது தெரியும். 16. ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம் தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம். இமேஜின், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல நீ உண்ணலாம். தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் விருப்பம் போல் நீ உண்ணலாம். ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே. அதுதான் சொன்னது. அப்ப இவன் சாத்தான் எப்படி போட்டு வாங்குறான் பாருங்களேன். This is how he makes us fall. கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா? இப்படியான ஒரு கேள்விய எல்லா சூழல்லையும் நம்ம மனசுல விதைப்பான். உறவு 2 பேருக்கு மட்டும்தான் இருக்கணுமா? ஏன் தனிநபர் எல்லாருக்கூடையும் உறவு இருக்க கூடாதா? ஒரு பொதுவான ஜெனரிக் கேள்வியில இருந்தா நம்ம ஆரம்பிப்போம். இந்த ஜெனரிக் கேள்வியில இருந்தா பர்டிகுலரா அப்படியே போயிட்டு கடைசியில் நம்ம விழுந்துருவோம். அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்க? 2வது வசனம் 3:2. பெண் பாம்பிடம் தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார். அப்ப தெளிவா அந்த அம்மா சொல்றாங்க. இப்ப அடுத்து நம்மால எப்படி குழப்பறாரு? நம்ம பேச வச்சுட்டான், அவன் கூட பேச வச்சுட்டான். ஆனா இந்த அம்மா பாருங்க, எக்ஸ்ட்ரா பேசினதுதான் தப்பு. அவன் கேட்ட கேள்வி உண்ணக்கூடாது என்பது உண்மையா? இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? ஆம் இல்லை ஆன்சர் தான். எஸ் ஆர் நோ கொஸ்டின். நோ இல்லன்னா எஸ் சொல்லியிருந்தாங்கன்னா சாப்டர் ஓவர், கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த அம்மாவும் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க. Now the dialogue between the evil and the son of daughter of God continues. அப்ப அவன் என்ன சொல்றான்? பாம்பு 4வது வசனம். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. யோசிச்சு பாருங்களேன், சாகவே மாட்டீர்கள் அப்படிங்கிறது இவனுடைய வாக்கு. ஆனா 2வது அதிகாரம் 17வது வசனம் கடவுள் என்ன சொல்றாரு? ஆனால் 17 அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது, ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று. சாகவே சாவாய், அதிலிருந்து உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய். அப்ப இங்க யோசிச்சு பாருங்களேன், கடவுள் சொன்னது உண்மையா? இந்த அழகை சொன்னது உண்மையா? Where lies the truth? கடவுள் சொன்னது உண்மையா? இந்த அழகை சொன்னது உண்மையா? இங்கதான் நம்ம எப்பயுமே குழப்பமே நமக்கு ஏற்படுது. இதை புரிஞ்சு கொள்வதால்தான் குழப்பம். யார் சொன்னது உண்மை? மேபி அதத்தான் ரொம்ப தெளிவுபடுத்துறாரு யோவான் நற்செய்தியில அதிகாரம் 8 இயேசு பேசும்போது சொல்லுவாரு. Kindly take chapter 8 from John's Gospel.
44வது வசனம். சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்கம் முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும் போதும் அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஏனெனில் அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அப்ப அவனை சார்ந்து நின்றால் நம் உண்மையை சார்ந்து நிற்க முடியாது. அவன் விருப்பப்படி நடக்க நாம் ஆசைப்படுகிறோம். அந்த ஆசை தான் அங்கு விதைக்கப்பட்டது. அந்த ஆசை அந்த அம்மாவுக்கு, அந்த மனிதனுக்கு விதைக்கப்பட்டது. முதல் பெற்றோருக்கு. இந்த முதல் பெற்றோருங்கிறது none other than yourself and myself. நாம தான். நமக்கு அந்த ஆசை விதைக்கப்பட்டது. அவன் பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அப்ப கடவுள் சொன்னது உண்மையா இருக்குமா, இந்த சாத்தான் சொல்றது உண்மையா இருக்குமா? இதை பிரிச்சு பார்க்கறதுக்கான ஒரு பக்குவம் நமக்கு இல்லாமல் நாம் பிறழ்ந்து விடுகிறோம். ஏன்னா அவன் என்ன பண்றான்? சாத்தான் எப்படி நம்மளை கவர்றான்? ஒரு சந்தேகத்தை விதைப்பான். கடவுளை பற்றிய ஒரு தவறான ஒரு படிப்பினை விதைப்பான். அதுதான் கடவுளுக்கும் நமக்குமான பற்றுறுதியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், நம்பிக்கை இன்மையை ஏற்படுத்தும். அவன் விதைச்சிட்டான். இது கடவுளுக்கு தெரியும், அவர் மாதிரி நீ மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசி மண்டைய கழுவி எல்லாத்தையும் போட்டு இது பண்ணான். இங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி பாவத்துல விடுகிறோம்? For sure through 5 senses. All these 5 senses are gifts from God. ஒரு குழந்தைக்கு அறிவதற்கு, அனைத்தையும் அறிந்து கொள்வதற்கு உதவுவது இந்த 5 புலன்கள். குழந்தை பிறந்த உடனேயே கண்ணை திறந்து பார்க்கும். யாரு? வெளிச்சத்தை பார்க்குது. அம்மா குரலை கேட்கும். இதுதான் நம்ம அம்மா, இதுதான் நம்ம குடும்பம். அம்மா கொடுக்குற பாலை குடிக்கும். டேஸ்ட் தெரியுது, இதான் உணவு. அம்மா அப்பா அம்மா ஸ்மெல்லு தெரியும், மோந்து பார்க்கும். யார் தொட்டா உடனே. So this is how children grow. All 5 senses help us to grow actually. ஆனால் இதே 5 புலன்கள் நமக்கு தடையாகவும் நாம் வீழ்ந்து விடுவதற்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறது. இப்ப பாருங்களேன், அதுதான் இங்க நடந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு இந்த சாப்டர் 3, கம் பேக் டு தொடக்க நூல் 3, தொடக்க நூல் 3வது அதிகாரம். நீங்க அந்த அம்மாட்ட சொன்ன பிறகு, நீங்கள் சாகவே மாட்டீர்கள் அப்படின்னு சொன்ன பிறகு 5வது வசனம். ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. சோ டவுட் விதைச்சிட்டான். கடவுளுக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். பத்தியா கடவுள் எவ்வளவு மோசமான ஆள் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் விதைச்சிட்டான். இப்ப 6வது வசனம். அந்த அம்மா என்ன பண்றாங்க? அந்த டவுட்டோட அந்த மரத்தை திரும்பி பாக்குறாங்க. 6வது வசனம் வாசிங்க. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு, உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருப்பதை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். யோசிச்சு பாருங்களேன், திரும்பி பாக்குறாங்க. பார்வையில களிப்பூட்டுவதாகவும் இருப்பது கண்டு, பார்ப்பதற்கு களிப்பூட்டுவதாகவும். கண்கள் போயிருச்சு, 5 புலன்கள்ல கண்ணு முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2வது. அதை கண்ணுடன் இருந்த அந்த 2வது என்ன பண்ணிருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அவன் காது கொடுத்து கேட்டுட்டான், அழகை பேசுனதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டான். காது டமால் முடிஞ்சு போச்சு. அடுத்த 2வது சென்ஸ். 3வது பறித்து உண்டாள், பறித்தது தொடு உணர்வு. 4வது சுவை, உண்டாள். 4வது சென்ஸும் போச்சு. சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம்? பிடிச்சதை வச்சு பார்த்தோம்னா மோந்து பார்த்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அதான் பல பேருக்கான பழக்கம். அதுவும் அழகான பயங்கரமான கலர்ஃபுல்லா இருக்கிற அந்த பழத்தை பார்த்து பறிச்சு தொட்டு பார்த்து இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கே, சூப்பரா இருக்கு, இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் நம்ம மோந்து பார்த்திருப்பாங்க. மூக்கும் டமால்.
கடைசியில உண்டாள். நமக்கு எல்லாத்துக்கும் மனிதர்களுக்கான சிறப்பு என்னது? அடுத்தது இந்த 6வது அறிவு, பகுத்தறிவு. அதுவும் இங்க போச்சு. கண்களுக்கு களிப்பூட்டு அந்த வாசிக்கும் போது என்ன சொன்னோம் நம்ம? உண்பதற்கு சுவையானதாகவும், கண்களுக்கு அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும். அறிவு பெறுவதற்கு பகுத்தறிவை நாம் எப்பயுமே பயன்படுத்துவோம். அதுதான் நம்மளையும் மற்ற மிருகங்களையும் பிரித்து பார்ப்பது. அங்க அதையும் நம்ம இப்படி யோசிச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு. சோ ஒரு பாவம் செய்வதில் ஐம்புலன்களும் நமக்கு தடையாய் இருக்குது. தடைன்னு சொல்றதை விட இட் லீட்ஸ் அஸ் டு சின். இதை புரிந்து கொண்டால் பாவத்தை தவிர்ப்பது நமக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். நாம மட்டுமா பாவம் செய்யறோம்? we always make others fall as well. அதை அந்த பெண் தன் கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் உண்டான். This is not about who made who to fall into sin. அப்படி கிடையாது. பெண்ணுதான் மோசம், பெண்ணுதான், அது கிடையாது. We are not talking about on பெண் வித்தியாசம் தான் கிடையாது. These things are happening in each and every one of us. This is the source of our fall. நாம தான் விழுகிறோம், ஐம்புலன்களால் விழுகிறோம். சாத்தான் ஒரு பொய்யன், பொய்மையின் பிறப்பிடம். அவனுடைய ஆர்குமெண்ட்ஸை கேட்டு விழுகிறோம். ஒரு புது philosophical thinking, when it is aired, when it is coming into the society, we buy it. நம்ம அடக்க வைக்கிறோம் நம்ம வாழ்க்கைய. Then we take it, we start living it, we start believing that, but not the love of God. பாவத்தை விழுவதற்கு இதுதான் காரணமாக அமைகிறது. இப்ப கடவுள் சொன்னதை கீழ்ப்படியாம போனதுக்கு, அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இழந்ததுக்கு, அவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் போனதுதான், ஒரு அன்பை புரிந்து கொள்ளாமல் போனதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு இடி. அதுதான் ஒரு பெரிய தடை. இதுதான் பாவம் நம்மில் நுழைவதற்கு காரணமாக இருக்கிறது. ரோமன்ஸ் 5, ரோமருக்கு திருமுகம் 5வது அதிகாரம் 5 verse 12, 12, 5-12. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்தால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. சாவு நம்மை கவ்விக்கொண்டது. ஒரு மனிதன் வழியாக பாவம் நுழைந்தது, அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. பாவத்தில் வீழ்ந்தால் நமக்கு கிடைப்பது சாவு. அதற்கு காரணமாயிருப்பவன் அலகை. அதற்காக அவன் மட்டும் குறை சொல்லிட்டு முற்ற முடியாது. I am also part to it. நான் என்னுடைய சுய முடிவுல I buy ideas, I buy some arguments, மனசுல போட்டு அதை விதைக்கிறோம். then ஐம்புலன்களையும் பயன்படுத்துறோம். we fall, we fall, we fall. This is the greatest problem in our own life. இது உண்மையிலே ஒரு ப்ராப்ளம், பெரிய தடை. இந்த பிரச்சனை நமக்கெல்லாம் ஒரு தடை. பாவின் வழியாக சாவு நுழைந்தது. பாவத்தின் வழியாக சாவு நுழைந்தது. சாவு நம்மை கவ்விக்கொண்டது. யோசிச்சு பாருங்களேன். மூச்சு நின்னு போய் கீழே விழுந்து நாம சாகிறது, that's one thing. ஆனால் வாழ்கின்ற காலத்திலேயே when we are dead to holiness, when we are dead to God, imagine that is the worst scenario of life. வாழ்கின்ற காலத்திலேயே அப்படிதான் நம்ம பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தின் வழியாக சாவு நுழைந்தது. தூய்மையில் நம்ம இழந்து போய் செத்து நிக்கிறோம். நன்மைத்தனத்தை இழந்து போய் செத்து நிக்கிறோம். நம்பிக்கை இன்மையால் நாம் செத்து நிக்கிறோம். வாழ்கின்ற காலத்திலேயே
செத்த பிணைகளாக, நடைப்பிணங்களாக, ஒரு மகிழ்ச்சி இல்லாம. எத்தனை பேர் குடும்பங்களை யோசிச்சு பாருங்களேன். வெளியே பார்க்கறதுக்கு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை போல, ஒரு கப்புல் போல, பிள்ளைங்க அப்பா அம்மா நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்குவோம். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை, அவ்வளவு துன்பம், அவ்வளவு. என் கணவன் வீட்டார் வந்தா ஒருமா பிடிக்காது, என் வீட்டார் வந்து நல்லா கவனிச்சுக்குவோம். அவங்கள பார்த்தாவே வைத்தறிச்ச வேதனை, நம்ம இணக்கம் இருக்க முடியல. யாரோ இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் இப்படிதான் காரணம். அந்த ஜாதி பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால அவனை பார்க்கும் போதே மனசுக்குள்ள அவ்வளவு. So we are dead. We are living people but dead. நடமாடும் பிணங்களாகத்தான் சுற்றி கொண்டிருக்கிறோம். Because of sin. Because of sin. So what are the consequences? இதனால் விளையக்கூடியது என்ன? What are the consequences? What are the விளைவு? பிரிவினை. பாவம் ஏற்படுத்துவது பிரிவினை. நமக்குள்ள இந்த பிரிவினை விதைக்கப்படுகிறது. தொடக்க நூல் 3லயே பார்த்தோம்ல, அவன் பிரிக்கிறான். கடவுளும் மனிதர்களும் ஒன்றிணைந்து இருக்கும் பொழுது அவன் பிரிக்கிறான். சந்தேகத்தை விதைத்து அவன் பிரிக்கிறான். சாத்தான் பிரிப்பவன். சாத்தான் பிரிப்பவன். பிரிவினை ஏற்படுத்துவதுதான் அவனுடைய முக்கியமான வேலையே. பிரிவினை. பிரிவினை. division. So we experience division. Division from, first of all, God. Then second, from others. Third, from our own selves. கடவுளுக்கும் எனக்குமான உறவில் பிரிவு. அதுதான் முதல் நடக்குது. கடவுளுக்கும் எனக்குமான உறவில் பிரிவு ஏற்படுது. The communion between human person and God is broken. We could not experience the love of God the Father. யோசிச்சு பாருங்க. அதே we shall go back to the source. தொடக்க நூல் 3. மென்காற்று வீசிய பொழுதே 8வது வசனம். தோட்டத்திலே ஆண்டவராய கடவுள் உலவிக் கொண்டிருந்த ஓசை கேட்டு மனிதனும் அவன் மனைவியும் ஆண்டவராய கடவுள் திருமுனிலிருந்து விலகி, பிரிவினை வந்துருச்சு, விலகி தோட்டத்தின் மரங்களுக்கு இடையே ஒளிந்து கொண்டனர். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். 10வது வசனம். உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. See, the fear complex comes. ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். Guilt comes. Shame comes. எனவே நான் ஒளிந்து கொண்டேன். அப்ப அச்சம், இந்த வெக்கம், பயம், ஒளிவு மறைவு எல்லாம் இருந்துச்சுன்னா நான் பாவத்தில் விழுந்து விட்டேன் அர்த்தம். ஒளிஞ்சுக்கிட்டேன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், நோட் திஸ், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள். Imagine, he is not blaming the woman alone. He is blaming God. என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண், நீர் தந்த அந்த பெண். கடவுளே குற்றம் சுமத்தி பிரிவினை ஏற்படுத்திட்டான். நீர் தந்த அந்த பெண். எத்தனை தடவை நம்முடைய பிரச்சனைகளுக்காக கடவுளே கண்ணு இருக்குதா, உரிமையோட பேசுறது ஒண்ணு. ஆனா சில பேரு we really fight against God. நான் கோயம்புத்தூர்ல பிரதரா இருக்கும் போது one youngster used to come very regularly and play with the pre-novices, with the boys. அவங்க எல்லாம் first stage of religious lifeல இருக்கிறவங்க. நான் எல்லாரும் குளிக்க போயிருவாங்க, நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருப்பேன். So he became very close to me. ஏன்னா மத்த பிரதர்ஸ் வந்து குளிக்கும் போது பையங்களை பாத்துக்குவாங்க. அதர்வைஸ் ஐ நீட் டு பி வித் த பாய்ஸ் ஆல்வேஸ். அந்த டைம் தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ, கொஞ்சம் மெதுவா ரிலாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் குளிச்சுட்டு then I'll go and join the boys for study. ஸோ இந்த சூழல்ல அந்த பையன்கிட்ட பேசிட்டு நல்ல ஒரு இணக்கம், நல்ல ஃப்ரெண்டா இருந்தோம். அதுக்கப்புறம் I went for theology. After a year I went for theology.
From the same community there was another priest. Only through him I met this boy. அவரு என்னுடைய தியோலஜிலேயே பிரின்சிபலா வராரு. ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு வருஷம் கழிச்சுதான் அவர் வராரு. நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். வந்து ஒரு நாள், ரூபன் உனக்கு தெரியுமா அந்த பையன் இறந்துட்டான், அந்த பையன் இறந்துட்டானா, தெரியாதே ஃபாதர் அப்படின்னு. ஆமா, இட் வாஸ் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னாரு. என்னாச்சு? ஏதோ ஒரு ஸ்டைலிஷ் பைக் கேட்டானா, அவங்க அப்பா ஒரே பையன் அப்படிங்கறதால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு, வாங்கி கொடுத்துருக்காரு. பயங்கர ஸ்பீடா போவானா. Some of the people, those who saw that, already advised and just warned the parents, என்ன உங்க பையன் இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கான், இப்ப போகாம எப்ப போவான், let them live sportively அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை என்கரேஜ் பண்ணிருக்காரு. So one fine day this accident happened and he died. ஐயோ தெரியாதே ஃபாதர், அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாவமே அப்படின்னு. Yeah, they are feeling it, they are feeling the loss. ஆனா அதை விட ரொம்ப மோசமானது என்ன தெரியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு சாமியாரு. என்ன ஃபாதர் ஆச்சு, நீங்க போய் கன்சோல் பண்ணீங்களா, நீங்க போய் பக்கத்துல இருந்தீங்களா? யா, ஐ வாஸ் கோயிங் வெரி ரெகுலர்லி பட் ஐ குட் நாட் ஹெல்ப் அப்படின்னாரு. என்ன ஃபாதர் அப்படின்னா, அடக்கம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாராம் அவங்க அப்பா. வந்த ஒரு நேரா உள்ள போய் திருஹதை ஆண்டவர் படம், மாதா சுருவம் எல்லாத்தையும் எடுத்து வீட்டுக்கு வெளியே போய் கீழே போட்டு உடைச்சு, கண் இல்ல கடவுளுக்கு, கண்ணு இல்ல, அவர் கடவுளே இல்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம். சோ கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை ஏற்படுத்துவது பாவம். கடவுளுக்கும் நமக்கும் பிரிவினை ஏற்படுத்துது ஏதோ ஒரு விதத்துல. நம்ம உண்மையிலே கடவுளுடைய அன்பை நம்பினால் இது வராது. ஏன்னா he is having the best plan in our own life நம்ம நம்புறோம்ல. அதை நம்புனா, ஆனா நம்ம நம்ப மறுக்கிறோம், அதுதான் பாவம், அதுதான் பாவம். இரண்டாவது, நமக்கும் மற்றவருக்கும் பிரிவினை ஏற்படுத்துறது பாவத்தின் கான்செக்வன்ஸ், பாவத்தின் விளைவு. நமக்கும் மற்றவருக்கும். அந்த பெண், அந்த பெண், அந்த பெண்ணை பார்த்த உடனேயே என்ன சொன்னாம தொடக்கத்துல, கடவுள் அந்த பெண்ணை உருவாக்கி கொண்டு வராரு. 23வது வசனம், தொடக்க நூல் 2:23. ஒரு அருமையான ஒரு காதல் கவிதையை வாசிக்கிறான். முதல் கவிதை யாராச்சும் வாசிங்க. அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். Imagine, bone of the bone, flesh of the flesh அப்படின்னு சொன்ன ஒரு ஆளு, நீர் என்னோடு இருக்க கொடுத்த அந்த பெண் அப்படின்னு சொல்லி இங்க பிரிச்சு போட்டுறாப்ல. அவ்வளவு க்ளோஸ்னஸ் வந்து இப்ப உடஞ்சு போயிருது. All because of sin. This is another important consequence of sin. We have to take into consideration. We should remember. அப்ப எனக்கும் மற்றவங்களுக்கும் பிரிவினை ஏற்படுதா, நான் பாவத்தில் இருக்கிறேன் என்பது அர்த்தம். அது குடும்பத்திலையும் சரி, உறவுலையும் சரி, மற்றவர்களையும் சரி. யாராச்சும் ஒருத்தர் பார்க்கும் போது எனக்கு வயிறு எரியுதா, நான் பாவத்தில் இருக்கிறேன். மற்றவங்களை பார்க்கும் போது அன்னீசினஸ் வருதா, நான் பாவத்தில் இருக்கிறேன், பாவத்தினுடைய விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். யாராச்சும் போன் கால் அவாய்ட் பண்றேனா, I am into sin. ரொம்ப வருஷமா நீங்க ஒரு உறவு கூடயோ உங்களோட சொந்தக்காரரு கூட பேசாம இருக்கீங்களா, we are into sin. We are experiencing the consequence of sin. பிரிவினை, பிரிவினை. Please take into consideration. Otherwise, we are living people dead. நடமாடும் பிணங்களாக தான் இருக்கிறோம். அப்பேற்பட்ட வாழ்வு மகிழ்ச்சியற்றது, மோசமானது, உள்ளுக்குள்ளே நம்மை தின்னக்கூடியது. That is the worst scenario of human person. அடுத்தது, நம்மையே நாம் ஏற்காத நிலை, நம்மையே நாம் ஏற்காத நிலை. There is an enmity in our own heart. There is no peace in our own selves. We feel insecure.
we experience emptiness. தனிப்பட்ட விதத்தில் நம் பாவத்தில் விழுகிறோம். நம்மையே நமக்கு பிடிக்காம போயிருது. எக்ஸ்ட்ரீம் கேசஸ் they fall prey to suicide. அதுதான் சாத்தானின் உண்மையான வெற்றி. let us keep in mind. அதுதான் சாத்தானின் முழுமையான வெற்றி. அவனும் ஆன்மாக்களை அறுவடை செய்ய காத்து கொண்டிருக்கிறான். ஆன்மா அறுவடை சந்தேகத்தை விதைத்து, பாவத்தை விதைத்து, அது அவனுக்கு வெற்றி கிடையாது. அது அவனுக்கான வழிமுறைதான். ஆனா அதன் மூலமாக எந்த ஒரு ஆன்மா தற்கொலை செய்து கொள்ள விளைகிறதோ அதுதான் அவனுக்கான வெற்றி. So let us teach ourselves, let us teach our children. எல்லா ப்ராப்ளத்துக்கும் that is not the solution. அது சொல்யூஷன் கிடையாது, தீர்வு கிடையாது அப்படிங்கிறத சொல்லி கொடுப்போம். நாம மனசுல பதிய வைப்போம். ஆனால் அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டிவிஷன் within ourselves தான் suicidal attempt, temptation, அந்த ஒரு திங்கிங் எல்லாமே வந்துருது. we become slave to sin. ரோமேற்குள் திருமுகம் 7வது அதிகாரம் 14வது வசனம் யாராச்சும் வாசிங்க. Romans 7:14. திருச்சட்டம் ஆவிக்குரிய எக்ஸாக்ட்லி கரெக்ட். திருச்சட்டம் ஆவிக்குரியது என்பது நமக்கு தெரிந்ததே. ஆனால் நான் ஊனியல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். நான் ஊன் இயல்பினன், பாவத்திற்கு அடிமையாக விற்கப்பட்டவன். ஏனெனில் this is our fate. என்ன செய்வதென்று எனக்கே தெரிவதில்லை. எதை செய்ய விரும்புகிறோம் அதை நான் செய்வதில்லை. எதை வெறுக்கிறோம் அதையே செய்கிறேன். விரும்பாததை செய்கிறேன். இமேஜின், that is our fate. 17. ஆனால் அவ்வாறு செய்வது என்னில் குடிகொண்டு இருக்கும் பாவமே, நான் அல்ல, பாவமே. பாவம் என்னில் குடிகொண்டால் எனக்கு நானே ஒரு பிரிவினையோடு, என்னையே நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில, கடவுளுடைய அன்பை புறக்கணிக்கக்கூடிய நிலையில ஒரு பரிதவித்து நிற்கக்கூடிய ஒரு பாவியாக நிற்கின்றோம். ஏதோ ஒரு கட்டத்துல பாவம் செய்தவர்கள் இந்த சூழல்ல நிச்சயமாக தள்ளப்படுகிறோம். நம்மையே நாம் ஏற்றுக்கொள்ளாத நிலை, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாத நிலை, கடவுளுடைய அன்பை புறக்கணிக்கும் நிலை, இது எல்லாமே consequences of sin, division, பிரிவினை. இதனால் கடவுளை குற்றம் சாட்டுகிறோம், மற்றவர்களை குற்றம் சாட்டுகிறோம். என்னையே நான் குற்றம் சாட்டிக் கொள்கிறேன், என்னையே நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றேன், பாவத்திற்கு அடிமையாக நிற்கின்றேன், ஊனியல்பினனாக இருக்கின்றேன். நான் பாவி, அதனால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். இதுதாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பேட் நியூஸ். இதுதான் ஒரு கெட்ட செய்தி. we are sinners, we are all sinners. நான் பாவி, பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். நான் பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன். தீவினையோடே என் அன்னை பெற்றாள், பாவத்தோடே நான் கருக்கொண்டேன், நான் பாவி. அதே திருப்பாடல் 51 7வது வசனம் சொல்வது போல, 51வது, அப்போது வாஸ்ட் அதே 51 தான், 7வது வசனம் சொல்வது போல, நான் என்னை கழுவியருளும், உறைப்பணியிலும் வெண்மையாவேன், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். அந்த அளவுக்கு கழுவப்பட முடியாத நிலையில நான் பாவியா இருக்கிறேன். நான் பயங்கரமான பாவியா இருக்கிறேன். நொறுங்கப்பட்ட எலும்புகள், மகிழ்வொலி இல்ல, எல்லாமே அந்த 51வது சங்கீதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனாலதான் நம்ம கேட்கிறோம், மகிழ்வு இல்ல, நொறுங்கப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். we are broken inside ourselves. கழுவப்பட முடியாத நிலையில தூய்மை இல்லாமல் இருக்கிறோம். எல்லாம் பிகாஸ் ஆஃப் sin in myself.
இதிலிருந்து மீட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. I cannot depend on somebody else because he is also a sinner. Imagine. மற்றவர்களும் அதே பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். நான் யாரை நம்ப முடியும்? இந்த உலகத்துல எல்லாருமே பாவிகள். We are all sinners and we will fall short of the glory of God. எல்லாருமே பாவம் செய்தோம், பாவத்திலிருந்து வீழ்ந்தோம். எல்லாருமே பாவம் செய்தோம், பாவத்திலிருந்து வீழ்ந்தோம். அதுதான் கெட்ட செய்தி. நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நம்மை பார்த்து கொள்வதற்கு, நம்மை பார்த்து பிடித்து இழுப்பதற்கு யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஒரே குழிக்குள்ளதான் விழுந்து கிடக்கிறோம். பாவம் நம்மில் குடிகொண்டிருக்கிறது. பாவம் நம்மை குடிகொண்டிருக்கிறது. நாம் பாவிகள். பாவம் செய்து பிரிவினையோடு நாம் நடை பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is the bad news. This is the bad news. At the same time, if you want to proceed a little further, யாரை நம்பி நம்ம வாழ முடியாது, வாய்ப்பு இல்லை. பட் இந்த சூழல்ல there is a good news coming. ரோமேயர்கள் திருமுகம் 7வது அதிகாரம் 7:24. அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்குள்ளாக்கும் இந்த உடலினின்று என்னை விடுவிப்பவர் யார்? என்னை விடுவிப்பவன் யார்? இந்த உலகத்திலிருந்து யாரை நம்ப முடியாது. பட் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தாம் விடுவிப்பார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுள்தான் நம்மை விடுவிப்பார். That is the good news. That is the good news. ஐயோ, இறங்கத்தக்க மனிதன் நான், என்னை விடுவிப்பவர் யார்? இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள்தான் நம்மை விடுவிப்பார். That is a good news. Bad news is I am a sinner. No one can save me. Because everybody is a sinner. We are all sinners. I cannot rely on others for my salvation. அவனும் பாவி, நானும் பாவி. How can I trust another person? But கடவுள்தான் நம்மை விடுவிப்பார். கடவுள்தான் நம்மை விடுவிப்பார். So let us thank God. Let us thank God for this. கடவுள்தான் நம்மை விடுவிப்பார். யார் வழியாக? இயேசு கிறிஸ்துவின் வழியாக. So that is a good news. That is a good news. That is the third spiritual truth. அதுதான் மூன்றாவது அடிப்படை உண்மை. That is the third spiritual truth. இதுதான் புதிய வாழ்வின் மையம். இயேசு கிறிஸ்து தான், இயேசு தரும் மீட்பு தான் புதிய வாழ்வின் மையம். அவர்தான் நம்மை விடுவிப்பார். அவர்தான் நம்மை விடுவிப்பார். So that is the third spiritual truth. Salvation in Jesus. Salvation in Jesus. John 3. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகின் மீது அந்த அன்பு பாருங்களேன், இன்னும் மாறல. That is the source of new life ன்னு சொன்னோம். எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார்? உலகின் மீது அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு உலகின் மீது அன்பு கூர்ந்தார். That is a good news. That is a good news. அதைத்தான் நம்ம தொடக்க நூல்லையே பார்க்கிறோம். தொடக்க நூல்ல பாவம் இப்படி நுழைஞ்சிச்சுன்னு பார்த்தோம், அதன் விளைவை பார்த்தோம், பிரிவினையை பார்த்தோம். But God gives this good news
even at the beginning. தொடக்க நூல் 3:15 என்ன சொல்லுது? Genesis 3:15. உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அப்ப இயேசு கிறிஸ்து உன் தலையை காயப்படுத்துவார், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய். அப்ப காயப்படுத்தும் உண்மை, பாடுகள் வழியாக மீட்பு உண்டு, காயப்படுத்துவாய். ஆனால் நீ இருப்பது அவர் குதிகாலின் கீழ், காலுக்கு அடியில. அப்ப வெற்றி பெறுபவர், சாத்தானை வெல்பவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப இந்த குட் நியூஸ தொடக்கத்திலேயே சொல்லிட்டார், தொடக்க நூலே கடவுள் கொடுத்துட்டார். And that is a good news. That is a good news. That is a good news for each and every one of us. God loves the world so much that he sent his only son Jesus to save you and me, to save this world. உனக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இயேசு அவள் வித்து, மரியாயின் மகன், உன் தலையை மிதிப்பார், நீ அவருடைய குதிங்காலை காயப்படுத்துவாய். சோ மீட்பின் திட்டம் தொடக்கத்திலேயே நமக்கு விதிக்கப்பட்டுள்ளது. அது நிறைவு செய்பவர் இயேசு. அதை நிறைவு செய்பவர் இயேசு. அவர்தான் நமக்கு மீட்பர். அவரை நம்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை நம்ப நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை பற்றி கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். He is the only one who can save you. Don't put your trust in anyone else. Trust Jesus alone. ஏனா அவர்தான் மீட்பர். What is the name of him? What is the meaning for Jesus? மத்தேயு 1:21 சொல்லுது. மத்தேயு 1:21. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். அதுதான் இயேசு, மீட்பர். இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். சோ மீட்க வல்லவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். திருத்தூதர் பணி 4வது அதிகாரம் 12வது வசனம். Acts of the Apostle, chapter 4, verse 12. What does it say? So anyone can read? இவராலேயே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. கொடுக்கப்பட்டுள்ள மீட்பர் ஒருத்தர் தான், அவர் இயேசு. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இந்த இயேசு என்ற பெயர் அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. வானத்தின் கீழும் சரி, இந்த உலகத்திலும் சரி, இவர் பெயரை தவிர வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எல்லா பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு இயேசு மட்டும்தான். இந்த பாவம் ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பிரிவினைகளுக்குமான ஒரே தீர்வு இயேசு மட்டும்தான். He is the Savior. அப்படி இயேசு அப்படி என்னத்தை பண்ணாரு? What did he do for you and me? He came, first of all, he came down. God became man. எந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த மதத்திலையும் இதை நம்ம பார்க்க முடியாது. He became man. He came to save you and me. He died for you. He rose for you. இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. So with this, let us finish today's session. Maybe tomorrow, maybe the next time we can continue from here. We shall continue from here. So இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. Maybe I would ask you people to reflect upon sin in your own life. ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் பண்ணது மாதிரி தனிப்பட்ட விதத்துல யோசிச்சு பாருங்க. How does sin play its role? How does devil play the role in your own life? எப்படி அந்த பொய்மையின் பிறப்பிடம் எவ்வாறு உங்களை கடவுள்கிட்ட இருந்து மனிதர்கள்ட்ட இருந்து உங்களுக்குள்ளே ஒரு பிறழ்வை ஏற்படுத்துகிறான். நான் பாவி, நான் பாவத்திலேயே என்னை கருத்தரித்தால் நான் பாவியாகத்தான் இருக்கிறேன் என்று யோசிச்சு பாருங்க. அந்த பேட் நியூஸ், you are a sinner, no one in this world can save you. At the same time, the good news which is given to you,
இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. எவரால்? இயேசுவால். அந்த இயேசு என்ற மீட்பர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். That is the greatest consolation for each and every one of us, those who believe in God. So maybe we can start from the மூணாவது அடிப்படை உண்மையிலிருந்து we can continue the next session after 2 days, I believe. ஆனா நாளைக்கு சிஸ்டர் விமலா நம்மோடு பயணிக்க போறாங்க. Who is she? Maybe a short introduction about her. She is a stigmatist. இயேசுவின் 5 காய வரங்கள் பெற்ற ஒரு சிஸ்டர். இயேசுவின் 5 காய வரங்கள் பெற்றிருக்காங்க. இந்த தவக்காலத்துல எப்பயுமே இந்த 40 நாள் she used to have this experience of stigmata. 5 காயங்களும் அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா முள்முடி காயம். உங்களுக்கு போட்ட போட்டோல அது இருக்குது. சிஸ்டர் வாஸ் நாட் ஹாப்பி வித் தட் போட்டோ. அதை போட்டுறாதீங்க சாமி அப்படின்னாங்க. என்கிட்ட வேறு நல்ல பிக்சர் இல்ல, அதை தான் கொடுத்துருந்தேன், அதை அவங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தேன். ஐயோ வேற போட்டோ மாத்த சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் we could not fulfill her request. Sorry about it. But she is such a good person. Very simple. ஆனா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 5 காயங்களை பெற்ற ஒரு நபர். இப்ப இந்த 40 நாளுமே she is with the wounds. அப்படியே காயத்தோட தான் இருக்காங்க. இப்ப இந்த முதல் வாரம் நான் போய் பார்த்தேன். Then after that she went to Kerala. அதுக்கு முன்னாடி சேலத்துல இருந்தாங்க. சோ நான் கேரளால போய் சந்திக்க முடியாத சூழல். அதர்வைஸ் எவ்ரி ஃப்ரைடே இந்த தவஸ்து காலத்துல அந்த காயங்கள்ல இருந்து ரத்தம் கொட்டும், முள்முடி காயமும் திறந்து வரும். போன வாரம் இன்னொரு பயங்கரமான விஷயங்கள்லாம் மந்தவங்களை பார்த்திருக்காங்க. பல பேர் போய் பார்த்துட்டு வருவாங்க, வீட்டுல போய் பார்த்துட்டு வேண்டிட்டு வருவாங்க. தூத்துக்குடியில இருந்து ஒரு குரூப் போயிருக்காங்க. A big group was there, it seems, in the prayer hall in her house. பேசிட்டு இருந்தாங்களாம். காலையில ஸ்டிக்மாட்டா வந்துருச்சு, அந்த லைவ் வூண்ட்ஸ்ல இருந்து காயங்கள்லாம் வந்துருச்சு. பேசிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நற்கருணை அபக்குன்னு வந்து அவங்க நாக்குக்கு முன்னாடி நின்னுச்சான். People around them, they were watching that. Imagine. அவங்களுக்கு தான் தெரியும் இயேசுக்கு அந்த நற்கருணை வந்து கொடுத்திருக்காரு. அது நிறைய தடவை நடந்திருக்குது. More than 90 times I think it has happened in her own life. She received Eucharist from the Lord. அத மக்கள் எல்லாருமே பார்த்திருக்காங்க இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி. அப்ப யூக்கரிஸ்ட் எவ்வளவு முக்கியமானது, இயேசு உண்மையான உயிருள்ள கடவுள் என்பதை இது மாதிரி சில விஷயங்கள் மூலமா நம்ம உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால நாளைக்கு she is the one going to give retreat, the session for all of us. So it's wonderful. Please tell all the family members to remain and just watch and listen from her. Maybe இந்த வாரத்துல நான் இந்த போன இதில் நடந்ததை நான் வேணா I can share right now with you. ஒரு நிமிஷம், அதோட நம்ம இன்னைக்கு நாளை முடிச்சுக்கலாம். I can share the screen. Okay, Saturday morning. So just a minute. அதோட நான் இது பண்ணி நான் எடுத்தது. Is my screen shared? இல்ல ஃபாதர். இல்ல வரலையா? Minimize your video. You are not allowed to share screen at the moment. அது எதனால தெரியலையே. Yeah, there is a possibility now. தெரியுதா? தெரியுது ஃபாதர். So she was with the wound the first week. அது காயங்களோட கையில இருக்க காயங்கள், கால்ல இருக்கிற காயங்கள். மற்ற நாட்கள்ல தழும்பா தான் இருக்கும். ஆனா இந்த 40 நாளுமே லைவ் wounds, இப்படியே ரெண்டு பக்கமும் you can see the other side of அந்த நெயில் பியர்ஸ் பண்ண wound உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So நெற்றியில் உள்ள காயம். அன்னைக்கு
the crown of thorns open ஆயிருச்சு அன்னைக்கு. So she was with that. Okay, that is the person God has selected. So we'll be fortunate to have her tomorrow for sure. On Saturday morning. God loves the world. Salvation is brought only by Jesus. By his own death, passion, he has saved the world. பாவத்திலிருந்தும் பாவத்துக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவிகளையும் மீட்க வல்லவர் இயேசு மட்டும்தான். தன்னுடைய காயங்களால் அவர் மீட்டார். தன்னுடைய காயங்களால் அவர் இந்த உலகை மீட்டிருக்கிறார். அதனால மேபி இன் ஃபியூச்சர், even if you are going to organize somehow, if it's the will of God, she has traveled several countries to lead people closer to the heart of Jesus. In future, physically, she can also travel, but not during Lent, but other days. She can come and meet you if God willing. It can happen. But நாளைக்கு online she'll be with you. So, ஒரு சின்ன ஜெபத்தோட இறை ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாளை நாம் முடிப்போம். அன்பு தாயே, அன்னை மரியே, இந்த மீட்பர் இயேசு கெட்ட செய்தியில் இருக்கும் எங்களை மீட்பதற்காக உம் வழியாக இறை மகன் மனிதனானார், வாக்கு மனிதனானது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பரிந்துரையை நாடி நிற்கின்றோம். எங்களுக்கு தடையாயிருக்கும் புதிய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு தடையாயிருக்கும் பாவத்திலிருந்து வெளிவர, பிரிவினையிலிருந்து நாங்கள் மாற, இயேசுவினுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள் தாரும், பரிந்துரையை தாரும். அருளிருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியா இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. Thank you, Father. Thank you very much. Blessed night for you. Blessed night. Yeah, thank you, Father. Have a blessed day. Thank you, Father. Thank you, Father. Safe Thank you, travel. Father. Thank you, Father. Thank you. Thank you, Father. Thank you, Father. Welcome. Thank you. Blessed night. Thank you.